ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் vlog தான். ஃபேமிலியோடு உட்காந்து ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர் ஃபேமிலியோட நாங்கள் வந்து கிஷ்கிந்தா போய் என்ஜாய் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் சம்மர் ஹாலிடேஸ் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்க, இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு என்னென்ன பிளான் பண்ணியிருந்தீங்க, எதெல்லாம் இப்போ மிஸ் பண்ணுறீங்க இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்களுமே நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம், பட் எதுவுமே இந்த இயர் வந்து என்ஜாய் பண்ண முடியல லாக்டவுன் சுச்சுவேஷனால். அட்லீஸ்ட் போன வருஷம் போனதை வந்து யோசித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். அண்ட் லாஸ்ட் இயர் நான் போகும்போது சில ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். இந்த வீடியோவை போட சொல்லி லாஸ்ட் இயரே நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, பட் ஏதோ ஒரு காரணத்தினால என்னால் போட முடியலை. பட் நிறைய பிளான்ஸ் வச்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோஸ் பார்க்கும்போது, குழந்தைங்களாம் பார்க்கும்போது கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய ஷர்வின் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தார் கிஷ்கிந்தாவில். அப்போது வந்து ஷர்வினுக்கு 4 years ஆச்சு. நான் ஷர்வினோட டேடி, என்னுடைய டேடி, என்னுடைய அக்காவோட பையன், நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். பெரியவங்க மற்றவங்கெல்லாம் வந்து இல்லை வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய டைப்ஸ் கிடையாது, அதனால வரல. நாங்கள் வரைக்கும் தான் போயிருந்தோம். ஸோ கிட்ஸ்க்கு, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நிறைய கேம்ஸ் அங்கே இருக்குது. குழந்தைங்களுக்கு மட்டுமே தனியான செக்ஷன் இருக்குது, பெரியவங்களுக்கு தனியாக இருக்குது. ஷர்வின் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தீம் பார்க் கூட்டிகிட்டு போகிறோம். பயப்படுவான்னு நினச்சோம், பட் நிறைய இடத்துல ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணால். நானே இந்த மாதிரி விளையாட்டுலலாம் குழந்தையில இருக்கும்போது ரொம்ப பயப்படுவேன்னு அம்மா சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் ஷர்வின் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். ஸோ என்னென்ன கேம்ஸ் விளையாடணும் அப்படின்றதெல்லாம் நேம் போர்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஷர்வின் பேசிகிட்டே இருந்தார், பாய் காமிச்சிட்டு இருந்தார், ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு இருந்தார். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணார். வண்டினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஃபயர் இன்ஜின் ட்ரக்கு, வண்டி, டம்ப் ட்ரக், இந்த மாதிரி நிறைய ட்ரக்கு விஷயங்கள்லாம் பிடிக்கும். இந்த மாதிரி வண்டியில் போகிறது அவ்வளோ சந்தோஷம். குழந்தையோட முகத்தில் எவ்வளோ ஹாப்பினஸ் பாருங்களேன். ஸோ நிறைய டைம் வந்து நாங்கள் ஷர்வின்காகவும் ராகேஷ்காகவும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏதோ அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஒரு நாள் பிளான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் போகிற மாதிரி இல்லாமல் சென்னைக்குள்ளேயே இந்த மாதிரி கிஷ்கிந்தா ஒரு நாள், இன்னொரு தீம் பார்க் குயின்ஸ்லேண்ட் ஒரு நாள் போயிருந்தோம். அப்புறம் இன்னொரு விலை கம்மியாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் கூட நாங்கள் போயிருந்தோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்ட் 2 பார்ட் 3 நான் உங்களுக்கு போடுறேன் தேவைப்படுறவங்களுக்கு. இந்த மங்கி ஜம்ப் வந்து வெளிலேருந்து பார்க்குற எனக்கே ரொம்ப சிரிப்பாக இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜர்க்காய் வந்துட்டு இருந்தது. நான் இதில் போகணும் அப்படின்னு ஷர்வின் சொல்லிட்டு இருந்தது. இப்போ பெருசாகி கூட சில விளையாட்டுலாம் நான் விளையாடினா எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஹீமோக்ளோபின் கம்மின்றதுனால ஒரு மாதிரி தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். ஷர்வின் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணான்னு தான் சொல்லணும். ஷர்வின் என்ஜாய் பண்ணணும் இல்லையோ, குழந்தை விளையாடுறது என்ஜாய் பண்ணுறதை பார்த்து நான் இங்கேருந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டுமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்க விளையாட வச்சிடலாம் அப்படின்னு ஷர்வின் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஷர்வினோட செஷன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து ஷர்வினை வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு பெரியவங்க விளையாடுறதெல்லாம் விளையாட போனோம். ஸோ பெரியவங்க விளையாடுறதுல பாதி வந்து நான் விளையாட மாட்டேன், பிகாஸ் எனக்கு வந்து ஒத்து வராது. பட் வாட்டர் ரைட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைனா ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் பண்ணுறது ஈவினிங் ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் போய் சும்மா போய் தண்ணியில் உட்கார சொல்லிட்டா நான் உட்காந்து விளையாடிட்டே இருப்பேன். தண்ணி விளையாட்டுனா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. ஸோ ஷர்வினா விளையாட வச்சுட்டு எங்கள் வீட்டு பெரியவங்கள்லாம் விளையாடும் போது, அதாவது அக்கா, என்னுடைய ஹஸ்பண்ட், டேடி, ராகேஷ்லாம் விளையாடும் போது நானும் ஷர்வினும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைய நல்லா விளையாட வைக்கலாம்னு விளையாட வச்சுட்டு இருந்தோம்.
இந்த ஹெலிகாப்டர் ரைட்லாம் செம்ம ஜாலியாக இருந்தது ஷர்வினுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை திருப்பி நான் இப்போ பார்க்கும்போதே எனக்கு வந்து அந்த என்ஜாய் பண்ண மொமெண்ட்ஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் வெக்கேஷன் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்றதை ரீகலெக்ட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது ஃபோட்டோஸ் இருக்குன்னா உட்காந்து ஃபேமிலியோட பாருங்கள். நெக்ஸ்ட் இயர் எப்படி பண்ணலாம், அதுக்காக எந்த மாதிரி சேவிங்ஸ்லாம் பண்ணலாம், நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி எங்கே போகலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு நேட்டிவ்க்குலாம் போயிருந்துருப்பீங்க, அதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பர் சூப்பர். கை ஸ்ட்ராங்காக பிடிச்சி பயப்படக்கூடாது. அவ்வளோதான், இறங்கிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கேங்கரு ஓடுது. ஏதோ பெரியவங்களது தான் இது. இதிலலாம் நான் போகவே மாட்டேன். போனேன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் யாரெல்லாம் ஹாப்பியாக போய் விளையாடுவீங்க, யாருக்கெல்லாம் அலர்ஜி ஒத்துக்காது போக மாட்டீங்க, பயப்படுவீங்க அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து கிஷ்கிந்தா இல்லைனா குயின்ஸ்லேண்ட் ஏதோ ஒரு தீம் பார்க், நம்ம ஏதாவது ஒரு தீம் பார்க் போயிருக்கீங்கன்னா அந்த தீம் பார்க்கோடைய ஃபேவரட் கேம் உங்களது என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய ஃபேவரட் கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட். 4-5 வாட்டி விளையாட சொன்னாலும் விளையாடலாம், பட் ஒரு வாட்டி தானே ஒரு டிக்கெட்டுக்கு அலவ்டு. ஸோ ரோலர் கோஸ்டர் தான் என்னோடய ஃபேவரட் கேம். இதெல்லாம் தூரத்துலேருந்து நானும் ஷர்வினும் பார்த்தோம், அவ்வளோதான். பிடிச்சிருக்கா உனக்கு இதெல்லாம்? அங்கே பாரு, டேடா பாரு. நீங்கள் அதெல்லாம் பிடிச்சிருக்காப்பா? உனக்கு பிடிச்சிருக்கா இதெல்லாம்? டேடா பாருன்னப்பா, டேடா பாரு. சொல்ல பிடிச்சிருக்கா? இன்னொரு ரைடு போகணுமா? ஓகே போகலாம். 2 வீடியோ எடுக்கலாமா? இல்லை வீடியோ தெரியும். ஈவினிங் ஆச்சோ இல்லையோ எப்படா இந்த வாட்டர் ரைட்ஸ்லாம் திறப்பாங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தோம். லன்ச்லாம் நாங்கள் எதுவும் பேக் பண்ணிட்டு போகல, ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் தான் கொண்டு போயிருந்தோம். அங்கேயே லன்ச் வாங்கி உள்ளேயே சாப்பிட்டுட்டோம். அண்ட் அசுர தாலாட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஷிப் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் ஊஞ்சல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து லாஸ்ட்டில் போய் உட்காந்துருவேன். ரோலர் கோஸ்டர் என்னோடய ஃபேவரெட். இது ரொம்ப ஹாப்பியாக நான் என்ஜாய் பண்ணி போகக்கூடிய ரைடு இது. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் போய் நின்றுருவேன், அவ்வளோ பிடிக்கும். பங்கி ஜம்ப். இது பங்கி ஜம்ப் போயே ஆகணும்னு ஷர்வின் வந்து நின்றுட்டு இருந்தார். இதில் போகிறீங்களா? இதை முடிச்சுட்டு ஓகே போகலாம் போகலாம் போகலாம். ஓகேவா போகலாமா? சர்வீன் சர்வீன் டைட்டாக பிடிச்சிக்கணும். அதை எப்படி பிடிக்கணும்? டேர் பாரு, இதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ. ஓகேவா? டைட்டாக பிடிச்சிக்கோ, எல்லாம் விழுந்துருவீங்க. அதுதான் செப்பரேட்டாக நல்லா அழுத்தி பிடிச்சிக்க கையை. நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும் கையை. கையை பிடிச்சிக்கா. ஓகேவா? கீழே பார்க்காதா, டேட பாரு. லைட்டாக பண்ணுங்க போதும். பயப்படாத. சூப்பர். நல்லா ஆடுறீங்களா? சர்வீன் சூப்பராக இருக்குடி. லைட்டாக போதும், அவ்வளோ. இதை பார்த்தோன்னே எனக்கு பயம்தாங்க. வேணவே வேணாம், குழந்தை வேண்டான்னு.
எனக்கு வேணும் வேணும்னு போச்சு, அழுதுகிட்டு வரப்போகுதுன்னு நினச்சேன். அவ்வளோ ஹைட்டு, நல்லா ஃபாஸ்ட்டாக ஆடிட்டு இருந்தது குழந்த. தனியாக வேறு ரோப்பு தான் அது, வேறு எதுவுமே இல்லை. விழுந்துட போகிறான் அப்படின்னு பயம். பட் நல்லா என்ஜாய் பண்ணான், சிரிச்சுக்கிட்டே வந்தான் குழந்த. பரவாயில்ல, என்ன மாதிரி இல்லாமல் அவங்க டேடி மாதிரி இருக்கான் அந்த விஷயத்தில், தைரியமாக இருக்கான் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம்தான். அடுத்து எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த சுனாமி செஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சுனாமி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஒரு பெரிய அலை மாதிரி ஒன்று வந்துச்சு, அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல மட்டும் பயங்கர க்ரௌடு. வாட்டர் ரைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌடும் ஈவினிங் அதுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. வாட்டர் ரைட்ஸ்க்குனே தனியாக ஆடியன்ஸ் உண்டுங்க. முக்கால்வாசி பேர் வந்தவங்களில் வாட்டர் ரைட்ஸ்க்காக தான் வெயில் காலத்தில் ஆசைப்படுவோம் இல்லைங்களா. ஸோ மொத்தம் கூட்டமும் இங்கே தான் இருந்தது. ஸோ நிறைய பேர் இங்கே இருந்ததுனால வேண்டாம், அந்த சைட் குழந்தைங்க விளையாடுற இடத்துக்கு கூப்பிட்டு போயிடலாம், குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க தண்ணியில் வந்து தொலைஞ்சிட போகிறாங்க, அண்ட் ஓவர் ஹைட்டு, அடி வந்து ஆழம் ஜாஸ்தி, அதனால் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த சைட் போயிட்டோம். கிட்ஸ் அண்ட் லேடிஸ் மட்டும் விளையாடுறதுக்கு சின்னதாக குழந்தைங்களுக்கு ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்க இடம் ஒன்று இருந்தது, அங்கே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட் என்னென்ன வாட்டர் கேம்ஸ்லாம் இருக்குது, எங்கள் கண்ணில் பட்டதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன், அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பாருங்கள். ரெயின் டிஸ்கோன்றது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் ஏற்ற மாதிரி தண்ணி வரும், அதில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கிட்ஸ் அண்ட் லேடிஸ் ஏரியா. இங்கே ஷர்வினுக்கு பாருங்கள், இந்த சேஃப்டி ரிங் கொடுத்துட்டோம். அவர் நிற்கிற அளவுக்கு தான் தண்ணி இருக்குது, கால் சைஸுக்கு தான் தண்ணி இருக்குது. பட் அதில் வந்து போட்டு நான் அவனுக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கே ஸ்விம்மிங் தெரியாது, பண்ணுன்னு சொல்லிட்டு கையை வச்சு இப்படின்னு அவர் பாருங்களேன் நின்றுக்கிட்டே அடிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்கள், காலை தூக்கவே மாட்டுறாரு. செம்ம கலாட்டா. நான் போய் சும்மா தண்ணியில் உட்காந்துட்டேன். மேலேருந்து அந்த மஷ்ரூம் மாதிரி ஒன்று இருக்கும், அதுலேருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும், அந்த இடத்துல போய் உட்காந்துட்டேன். ஜஸ்ட் லைக் தட், தண்ணியில் வந்து நனைஞ்சிட்ருக்க மாதிரி, மழையில் நனைஞ்சிட்ருக்க மாதிரி ஒரு ஃபீல் செம்மையாக இருந்தது. ஸோ ராகேஷ் அது பக்கத்தில், ராகேஷும் ஷர்வினும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்கா டேடிலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, சின்ன பசங்க விளையாடுறது, நீங்கள் விளையாடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ 2 குழந்தையும் பார்த்துக்கிட்டு அவங்கள விளையாட வைக்கிறேன்ற சாக்கில் நான் உட்காந்து தண்ணியில் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ எவ்வளோ அழகாக குழந்தை என்ஜாய் பண்ணுறான்னு பாருங்கள். வந்த உடனே கஷாயம்லாம் வச்சு கொடுத்துட்டோம், அடுத்த நாள் ஃபீவர் வந்துட போகுது அப்படின்ட்டு. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த இயர் எங்கேயுமே போக முடியல, வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து திருப்பி பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லாம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாகுபலி செட் ஒன்று இருந்தது. அங்கே பாகுபலி பற்றி ஒரு ஷோ நடந்துட்டு இருந்தது. அங்கே வந்து மேக்கப் பண்ணி ரெடி ஆகிட்டு இருந்த அந்த கேப்பில் வந்து குழந்தைங்கள்லாம் வாங்க டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஷர்வின் தான் இருக்கிறதுலே குட்டி. ஸ்டேஜில் ஷர்வின் பார்த்தோன்னே என்னப்பா சாப்பிடுவியா மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. நல்ல வேலை என்ன பார்க்கல, என்ன பார்த்துருந்தாங்கன்னா உன் அம்மாவே உனக்கும் சேர்த்து சாப்பிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷர்வினுடைய ஃபேவரட் தலைவர் சாங் வந்துச்சு. என்ன சாங்குன்னு பார்த்தீங்கன்னா மரணம் மாசு மரணம், அந்த சாங் தான் வந்துச்சு. ஷர்வினுக்கு அவ்வளோ ஹாப்பி, குழந்தை நல்லா டான்ஸ் ஆடிச்சு. டான்ஸ்லாம் ஆடி முடித்து வெளில வரும்போது அந்த பாகுபலி கட்டப்பா ட்ரெஸ் போட்டிருக்காரு இல்லையா, அவர் வந்து கேட்டார் உன் பேர் என்னப்பா அப்படின்ட்டு. அழகாக ஆர்கே ஷர்வின்னு சொல்லியிருப்பான். அடுத்து எங்கேருந்துப்பா வரேன்னா ஊர் பேர் சொல்லாமல் குழந்தை வந்து வேலம்மாலேருந்து வரேன்னு சொல்லியிருப்பான். சிரிச்சிருப்பார் அவர். அடுத்த வாட்டி வீட்டில் இருந்தால் வரணும், வேலம்மாலேருந்து வரக்கூடாது, புரியுதா அப்படின்னு இருப்பார்.
ஸோ நல்லா என்ஜாய் பண்ணான் குழந்தை. நைட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் கண்ணில் என்னென்ன கேம்ஸ்லாம் படுதோ, க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு, வாடா வாடான்னு கூப்பிடுறோம். நான் இதில் விளையாடணும் அதில் விளையாடணும்னு உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தான். இந்த கிளிப்பிங்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஆமாம் அழகாக தைரியமாக ஏறி வருது. நாங்கள் டாப் மோஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்கோம். ஆனால் தைரியமாக போயிட்டு தைரியமாக வந்துருச்சு குழந்தை. பாருங்கள், நைட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பலான்னும் போது என்னென்ன கேம்லாம் விட்டு வச்சுருந்தோமோ அந்தந்த கேம்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ குழந்தைங்க விளையாடும் போது எங்களால் வீடியோ கேமராலாம் ஆன் பண்ண முடிஞ்சுது. நாங்கள் விளையாடும் போது எங்களாலேயே கேமரா ஆன் பண்ண முடியல. ஸோ அந்த கேம்ஸ்லாம் காட்ட முடியல, சாரி. ஸோ மார்னிங் செஷன் குழந்தைங்களுக்கு, ஈவினிங் செஷன் குழந்தைங்களுக்கு, இன் பிட்வீனில் இருந்ததுலலாம் நாங்கள் பெரியவங்க விளையாண்டோம். ஏன்னா வெயில், குழந்தைங்கள வெயிலில் நிற்க வேண்டாம், வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ ராகேஷ் ரொம்ப நல்ல பிரதர்னு சொல்லணும். அவன் ஏஜ்க்கு அவனோட கேம்ஸை விளையாடணும்னு நினைக்காம குழந்தைய தம்பியையும் என்டர்டெயின் பண்ணணும், அவனுக்கும் கொஞ்சம் ஈக்குவலண்ட்டாக விளையாடுறதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குழந்தை ராகேஷ். சின்ன குழந்தையாக இருந்தாலும் மெச்சூர்டான குழந்தைன்னு சொல்லலாம், பொறுப்புள்ள குழந்தைன்னு சொல்லலாம் ராகேஷ். இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப ராகேஷ் பிடிக்கும். நான் வந்து ஸ்லைட் பண்ணிட்டு வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. நல்ல வேளை பெரியவங்க யாரும் இல்லை, குழந்தைங்க நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். அதனால அவமானமாக ஃபீல் பண்ணல, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சின்ன பசங்க விளையாடுற இடம், ஆனால் நானும் உட்காந்து விளையாடிட்டு இருந்தேன். இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ லாஸ்ட் இயர் எங்கே போனீங்க, இந்த இயர் எங்கே போகிறதா இருந்தீங்க, ஸோ நெக்ஸ்ட் இயர் எங்கே போகலான்னு இருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாட்டா. ஷர்வன் உங்கள் எல்லாருக்கும் பாய் சொல்கிறாரு பாருங்க. பாய்.